வட மாநிலங்களை தொடர்ந்து தமிழகத்திலும் JN1 வகை கொரோனா வைரஸ் தொற்று பரவ தொடங்கிய நிலையில் இதுகுறித்து சென்னை வடபழனியில் அமைந்துள்ள சிம்ஸ் உயர் பன்னோக்கு மருத்துவமனையின் பொது மருத்துவம் மற்றும் உள் மருத்துவம் மூத்த ஆலோசகர் மருத்துவர் சுந்தரராமன் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது காணலாம். கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளாவை தொடர்ந்து தமிழகத்திலும் புதிய வகை உருமாறிய JN1 கொரோனா தொற்று பரவி வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக சிம்ஸ் மருத்துவர் சுந்தரராமன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ JN1 கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பும் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த JN1 கொரோனா வைரஸ் வீரியம் எப்படி சார் இருக்கு? அதாவது கொரோனா அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுடைய நாட்டில் கிட்டத்தட்ட 90 to 95% வேக்சின் பர்சன்டேஜ் பண்ணதுனால நம்ம உடம்புல எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஆனால் இந்த வைரஸ் நம்மளை விட ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒன்று. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வால் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேஷன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு புது புது வெரைட்டிஸ் வருது. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய இந்த JN1 வைரஸும் கூட ஓமைக்ரானுடைய இன்னொரு வேரியண்ட் அப்படி தான். ஸோ அமெரிக்காலேயே பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேயே கிட்டத்தட்ட 29-30% இது இருந்தது. இது நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ இருக்கக்கூடிய, அதாவது ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியுது. அதனால் நம்ம இந்தியாவுக்கு இது வந்திருக்கு. இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பீட்டா, அதாவது முதல்ல வந்த பீட்டா வைரஸ் மாதிரி அவ்வளோ கொடிய வியாதி கிடையாது. மைல்டு ஃபீவராக தான் வரும். மைல்டாக தான் இப்போ வரைக்கும் இது பரிணமிக்குது. இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, காய்ச்சல், மூக்கடைப்பு, தும்மல், உடம்பில் அசதி, வயிற்றால் போகலாம், வாந்தி வரலாம், டயர்ட்னஸ் ஏற்படலாம், உங்களுடைய சுவை உங்களுக்கு தெரியாமல் போகலாம், லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கலாம். மற்றபடி அன்டியூ ஃபெட்டிகும் காஃபும் தான் ப்ரிடாமினன்ட் சிம்டம்ஸ். ஒருத்தருக்கு விடாமல் காஃப் பண்ணுறாரு, விடாமல் ஒரு நாள்லாம் காஃப் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கோவிடான்றதை பார்க்கணும். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு மணி நேரத்துக்கே ஒரு 4-5 முறை ஒருத்தருக்கு காஃப், பவுட்ஸ் ஆஃப் காஃப், ஒரு முறை நான் சொல்லலை, பவுட்ஸ் ஆஃப் காஃப், ஒரு காஃப் முடிஞ்சவுடனே இன்னொரு காஃப் அப்படி விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கோவிடான்றதை பார்க்கணும். இது பெரும்பாலும் 50 வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள பெரிய அளவில் பாதிப்பாது. 60 வயதை விட 60 வயது தாண்டியவர்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் உங்களுக்கு சுகர் இருந்தால், இல்லை உங்களுக்கு ப்ரெஷர் இருந்தால், இல்லை உங்களுக்கு ஆஸ்மா, லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, கேன்சருக்கு வைத்தியம் பண்ணுறீங்க, டயாலிசிஸில் இருக்கீங்க, இது மாதிரி நோயாளிகளை, அதாவது கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி கோமாபிலிட்டிஸ் இருந்தால் அவங்கள அதிகமான அளவுக்கு தாக்கும். பெரும்பாலான சமயங்களில் உங்களோட ஆக்சிஜனேஷன் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறதில்லை. ஆனால் ஒரு நோயாளிக்கு ஒரு வேளை இதுதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இது தொற்று நோய். இந்த தொற்று நோய்க்கு நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவாமல் தடுக்கணும். அதுக்கு நீங்கள் வீட்டிலையே ஐசோலேட் பண்ணிக்கணும். கூடிய வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கணும். வீட்டிலையே கூட பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபெக்டிவிட்டி பீரியட்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு இந்த நோய் இருந்து அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு பரவணும்னா குறைஞ்சது 2-3-4 நாள் ஆகும். உங்களுக்கு வந்த பிறகு உங்களுடைய முதல் 5 நாட்கள் உங்கள் இன்ஃபெக்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட மாஸ்க் அணியணும். மற்றவங்கள தவிர்த்து நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கணும். நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். பேசிக்கலாக ட்ரீட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய தண்ணிகள் குடிக்கணும். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆல்கஹால் அவாய்ட் பண்ணலாம். நான் வெஜிடேரியன் ஃபுட், மீட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இது ஒரு ஆர்டினரி ஃப்ளூ மாதிரி உங்களை விட்டு போயிடும். சார், இப்போ தடுப்பூசி போடாதவர்களுக்கும் இது பரவுது. தடுப்பூசி போட்டவர்களுக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது சார்?
வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டாலும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து ஒரு 7லேருந்து 8 மாதங்கள் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மியூட்டேஷன் ஏற்படும் பொழுது அதனுடைய அந்த மியூட்டேட் ஆன வைரஸுக்கான ஆன்டிபாடி உங்கள் உடம்புல இருக்காது. அதனால தான் வந்து உங்களுக்கு வரும். அப்படியே வந்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வைரஸினுடைய வீரியம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த கோமாபிட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் வேக்சினே பண்ணாலும் உங்களுக்கு வரலாம். ஒருத்தருக்கு வந்து 3 முறை 4 முறை கூட திரும்ப திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். இதனால் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு வராது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் மதுமிதா.